ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய நமஹ. மேல்பத்தூர் நாராயண பட்டதிரியோட நாராயணியத்தை அர்த்தத்தோடு கூடி வாசித்து படிக்கிறதுக்குள்ள ஒரு சிரமம் தான் இது. பாகவத புராணத்திலிருந்து எடுத்த கதைகள் தான் நாராயணத்திலேயும் வருகிறது. நாராயண பட்டதிரியோட விசார சக்தியினால் பகவான் அவர் உடம்புக்குள்ளே இருந்து ரசிக்கப்பட்டது தான் இந்த காவியம். നാരായണീയ ഭക്തികാവ്യം നിത്യവും കൊഞ്ചമാവത് പാരായണം ചെയ്യുമ്പോഴത് അതും ഭഗവാനെ അറിந்து ഭക്തിയുടൻ பண்ணும்பொழுது உடம்பிலும் மனதிலும் சந்தோஷமுண்டாகி ஆரோக்கியம் கிடைக்கிறது. நித்தியபாராயணத்தினால் ஆயுஸ்ஸும் ஆரோக்கியവും ஐஸ்வர்யവും கொடுத்து அனுகிரகവും பண்ணி கொடுக்கிறார் ஸ்ரீ குருவாயூரப்பன். ஸ்ரீமன் நாராயணியத்தோட முக்கியத்துவம் காலம் செல்லுந்தோறும் ரொம்ப ரொம்ப சிறந்ததாக மகிமையுடன் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. பக்தர்களோட அனுபவங்களால் தான் நாராயணியத்துக்கு மேலும் மேலும் மகத்துவம் மகிமையும் வர்த்திச்சு வந்து கொண்டிருக்கிறது. ദശകം 1 ഭഗവാനോട് സ്വരൂപവും മാഹാത്മ്യവും. സാന്ദ്രാനന്ദാവബോധാത്മകമനുപമിതം കാലദേശാവധിഭ്യാം നിർമുക്തം നിത്യമുക്തം നിഗമശതസഹസ്രേണ നിർഭാസ്യമാനം അസ്പഷ്ടം ദൃഷ്ടമാത്രേ പുനരുരു പുരുഷാർത്ഥാത്മകം ബ്രഹ്മതത്വം തത്താവദ്ഭാതി സാക്ഷാത് ഗുരുപവനപുരേ ഹന്തഭാഗ്യം ജനാനാം. ശ്ലോകത്തെ പദം പിരിത്ത് ചൊല്ലുമ്പോഴത് അതേ படிக்கிறதுக்கும் புரிந்து கொள்வதற்கும் சுலபமாக இருக்கும். சாந்திரானந்தாவபோதாத்மகம் அனுபமிதம் காலதேசாம் வதிभ्याம் நிர்முக்தம் நித்தியமுக்தம் நிகம சதசஹஸ்ரேண நிர்பாஸ்யமானம் அஸ்பஷ்டம் திருஷ்டமாத்ரே புனக ஒரு புருஷார்த்தாத்மகம் பிரம்மதத்துவம் தத் தாவத் பாதி சாஷாத் குருபவனபுரே ஹந்தபாக்யம் ஜனானாம். சாந்திரானந்தாவபோதாத்மகம் கனமானதும் அதானது கனத்ததாகவும் தடசமே இல்லாமல் இருக்கிற ஆனந்தவும் ஞானவுமாகிற സ്വരൂപത്തോടു കൂടിയിരിക്കുന്നതും ஞானத்தினாலும் ஆனந்தத்தினாலும் நிறைந்து நிற்கின்ற பிரம்மஸ்வரூபம். அனுபமிதம் அதுக்கு சதிருஷமாகி வேற ஒன்றாலேயும் இதை உபமிக்க முடியாது. அதே உபமிக்க இந்த உலகத்தில் வேற ஒரு வஸ்துவும் இல்லாமல் இருக்கிறது. காலதேசாம் அதிभ्याம் காலத்துக்கும் தேசத்திற்கும் அதிர் இல்லாமல் இருக்கிறது. அதானது நோ பவுண்ட்ரி, எப்போதுமே எல்லா இடத்திலேயும் நிறைந்திருக்கிற ஜகத்துக்கும் காரணமாகி இருக்கிற ஒரு சக்தி ஸ்வரூபம். அதானது அந்த பரமார்த்த வஸ்து இந்த இடம் முதல் இந்த இடம் வரை, இந்த சமயம் முதல் இந்த சமயம் வரை, இந்த தேசம் முதல் இந்த தேசம் வரை என்று சொல்ல முடியாது. எல்லா இடத்திலேயும் நிறைந்திருக்கிற அந்த பரம்பொருள். நித்தியமுக்தம் அதானது சுகத்துக்கும் துக்கத்துக்கும் சம்பந்தமே இல்லாமல் எப்போதுமே முக்தமாயிருக்கிறது. மாயாபந்தம் ஒன்றும் இல்லாமல் ஒன்றிலேயும் சம்பந்தமில்லாமல் மோചന நிலையிலிருக்கின்றது. நிகம சத சஹஸ்ரேண நிர்பாஸ்யமானம் അനന്തമാന അതായത് 100 കണക്കുക്ക് ഉപനിഷത്ത് വാക്യങ്ങളിലെ സ്പഷ്ടമാക്കപ്പെട്ടിരിക്കുന്നത്. வேதங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிற அந்த பரமார்த்த பொருள் அஸ்பஷ்டம், வெளிப்படையாக தெரியப்படுவதில்லை, ஸ்பஷ்டமாக தெரியவதில்லை. கண்களுக்கு தெரியவில்லை என்றாலும்
அந்த பொருள் பிரபஞ்சத்தில் கண்டிப்பாக இருக்கு, சத்தியமாக இருக்கு. திருஷ்ட மாத்திரே புனகா. ஆனால் ஒரு வாட்டி பார்த்தால் மட்டும் போதும் பிரம்மம் என்கிற பரமார்த்த பொருளை தெரிய வரும். இருட்டில் ஒன்றுமே தெளிவாக பார்க்க முடியாது. அங்கே பிரகாசம் வரும்போது அவையெல்லாம் பார்க்க முடியும். அதுபோல் அஜ்ஞானம் என்ற இருட்டில், அறிவில்லாய்மையால் ஒன்றுமே தெரிய வராது. ஞானம் என்ற அறிவு, அந்த பிரகாசம் வரும்பொழுது எல்லாமே புரிய வரும். ஒரு புருஷார்த்தாத்மகம், புருஷார்த்தம் அதானது பிரசித்தமான பிரம்மம் என்ற பரமார்த்த வஸ்து. குரு பவனபுரே தாவத் சாட்சாத் பாதி ஹந்தபாகியம் ஜனானாம். இப்போது குருவாயூரில் பிரத்யட்சமாகி விளங்குகிற அந்த பகவான், அந்த விக்கிரகத்தில் இருக்கிற சக்தி ஸ்வரூபம், பிரம்மம் என்ற பரமார்த்த வஸ்து, தது பிரம்ம தத்துவம், அந்த பிரம்ம தத்துவத்தை, அந்த பரமார்த்த சத்தியத்தை குருவாயூரில் விக்கிரக ரூபத்தில் விளங்குகிறது. குருவாயூரில் அதை ஸ்பஷ்டமாக பார்க்க முடியறதுனால அந்த பாக்கியம் ஜனானாம், இந்த கலியுகத்தில் ஜனங்களோட ஒரு பாக்கியம்தான் அது, அதிருஷ்டம் என்றுதான் பட்டதிரி சொல்லுகிறார். ஜனங்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்கின்றது. எந்த மாதிரி ஆனந்தம்? தடசங்கள் ஒன்றும் இல்லாமல் கெட்டியான கனமான ஆனந்தம், துக்கங்கள் இல்லாமல் ஸ்திரமாக இருக்கின்ற ஆனந்தம், சச்சிதானந்த ரூபத்திலேருந்து கிடைக்கும். அந்த ரூபம் எப்படி இருக்கும்? ஒன்றோடும் உபமிக்க முடியாதது, நித்தியமானது, ஞானத்தினாலேயும் சத்தியமாகவும் இருக்கிற அந்த பொருளுக்கு சதிருஷமாக வேறு ஒரு பொருளும் இந்த உலகத்தில் இல்லை. இந்த நாள் முதல் இந்த நாள் வரை, இந்த இடத்திலிருந்து இந்த இடம் வரை, இந்த தேசத்திலிருந்து இந்த தேசம் வரை இருக்கிறது என்று சொல்ல முடியாது. அதானது எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கிறதும், சகல ஜகத்துக்கும் காரணமாகி இருக்கிறதும், மாயா காரியங்களால் சம்பந்தமில்லாது இருக்கிறதும், ஒன்றிலும் ஒட்டாமல் வேற தனியாக இருக்கிற ஒரு சக்தி. அது எப்படிப்பட்டது? அனந்தமான வேதோபனிஷத்துக்களில் அநேகரால் சொல்லப்பட்டிருக்கிற, விவரிச்சிருக்கிற, ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிற அந்த பொருள் ஸ்பஷ்டமாக காணப்படுவதில்லை. அதே ஒரு வாட்டி பார்த்த பிறகு, தெரிந்த பிறகு எல்லாமே புரிய வரும். பரமானந்தம் கிடைத்து மோட்சத்துக்குள்ள மார்க்கம் தெளிந்து வரும். இந்த பிரம்மஜானத்தை கொடுக்கின்ற சக்தி குருவாயூர் க்ஷேத்திரத்தில் பிரத்யட்சமாய் விளங்குகிறது. ஆகோ, ஜனங்களோடு பெரிய அதிர்ஷ்டம்தான், பாக்கியம்தான் என்று நாராயண பட்டதிரி முதல் ஸ்லோகத்திலேயே சொல்லுகிறார். சாந்திரானந்தாவபோதாத்மகமனுபமிதம் காலதேசாவதிभ्यां நிர்முக்தம் நித்யமுக்தம் நிகமசதசஹஸ்ரேண நிர்பாஸ்யமானம் அஸ்பஷ்டம் திருஷ்டமாத்ரே புனருருபுருஷார்த்தாத்மகம் பிரம்மதத்துவம் தத்தாவத்பாதி சாக்ஷாத் குருபவனபுரே ஹந்தபாக்யம் ஜனானாம். ஸ்லோகம் 2. ஏவம் துர்லப்யவஸ்துன்யபி சுலபதயா ஹஸ்தலப்தேயதன்யத் தன்வா வாசா धिया வா பஜதி பதஜனः க்ஷுத்ரதைவ ஸ்ஃபுடேயம் ஏதேதாவத்வயம் து ஸ்திரதரமனசா விஸ்வபீடாபஹத்ர
ഭഗവദ്ഭജതിബദ്ധജനക്ഷുദ്രതൈവസ്ഫുടേയം നിശേഷാത്മാനമേനം ഗുരുപവനപുരാധീശമേവാശ്രയാമ. एवं दुर्लभ्यवस्तूनि अपि सुलभतया हस्तलब्धे यद् अन्यत् तन्वा वाचा धिया वा भजति बदा जनः क्षुद्रता एव स्फुटेयम् एते तावत् वयन्तु स्थिरतरमनसा विश्वपीडापहत्यै निःशेषात्मानम् एनं गुरुपवनपुराधीशम् एव ஆஸ்ரயாமஹ. துர்லபிய வஸ்துனி அபி, இந்த பிரம்மம் துர்லபமான ஒரு வஸ்துவானாலும் தான் ஆராலும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு வஸ்துவானாலும் ஏவம் சுலபதய ஹஸ்தலப்தே, விக்கிரக ரூபத்திலே இப்படி சுலபமாக எளிதாக கையில் கிடைத்திருக்கே. ஆனால் ஜனக அந்யத் தன்வா வாஜா தியா வா பத பஜதி யத் இயம், ஜனங்கள் விஷய சுகத்துக்காக வேற ஏதையெல்லாமோ உடம்பாலேயும் வாக்காலேயும் புத்தியாலேயும் ஆசிரியிக்கிறார்களே என்பது கஷ்டமாக இருக்கிறது. ஸ்புடா சுத்ரதா ஏவா, நிஜமாகவே அது தேவையற்றதுதான், கொள்ளருதாய்மைதான். ஏதே வயம் து தாவத், இந்த நாம ஆகட்டும் இப்போது ஸ்திரதர மனசா, மன தைரியத்தினால விஸ்வ பீடாபகத்தை, எல்லா பீடங்களையும் எல்லா துக்கங்களையும் இல்லாமை செய்வதற்காக, நாசம் பண்ணுவதற்காக, நிசேஷாத்மானம் சர்வாத்மாவாக இருக்கிற ஏனம் குரு பவன புராதீசம் ஏவ ஆஸ்ரயாமகா, இந்த குருவாயூரப்பனை மட்டும் ஆசிரயித்து கொள்கிறேன். கடினமான சாதனைகள் மூலம் சத்குருவின் வேத வசனங்கள் கேட்பதன் மூலம் புத்தியினால் சிந்தனம் செய்து கடின பயிற்சிகள் செய்து நித்திய தியானத்தினால அனுபவப்படுத்தி சாட்சாத்கரித்து கிடைக்க வேண்டிய அந்த பிரம்மத்தை, அந்த நிஜஸ்வரூபத்தை அடைவது ரொம்ப கஷ்டமானது. ஆனாலும் இந்த மாதிரி அனாயசேன சுலபமாக கையில் வந்து சேர்ந்திருக்கும் பொழுது ஜனங்கள் உடம்பாலேயும் வார்த்தைகளாலேயும் மனதாலேயும் மற்ற தேவதைகளை பஜிக்கிறது, ஆசிரியிக்கிறதோ விஷய சுகங்களை அனுபவிக்கிறதோ கஷ்டம். இது அறிவில்லாய்மையால் தான் செய்கிறார், சம்சயமே இல்லை. ஆனால் இந்த நாமாகட்டும் பகவத் பஜனம் மட்டும்தான் ஸ்ரேயஸ்கரம் என்று கண்டிப்பாக நம்பிக்கையோடு கூடி சகல துக்கங்களுடையும் சாந்திக்காக பகவானை பஜிக்கிறோம். பகவான் சகல சராச்சரங்களுக்கும் காரணமாயிருக்கிற எல்லோரோடும் உடம்பிலேயும் அந்தர்யாமியாய் விளங்குகிற குருவாயூரப்பனை ஆசிரியித்து பஜிக்கிறது தான் நல்லது, சிரேஷ்டமானது. பூர்வ புண்ணிய பலத்தினாலே மட்டும் இந்த பக்தி யோகம் கைவந்தவர்கள் அதிருஷ்டசாலிகள். ஏவம் துர்லப்ய வஸ்துன்யபி சுலபதயா ஹஸ்தலப்தேய தன்யத் தன்வா வாசா தியா வா பஜதி பதஜன க்ஷுத்ரதைவ ஸ்ஃபுடேயம் ஏதே தாவத்வயம் து ஸ்திரதரமனசா விஸ்வபீடாபஹத்யை நிசேஷாத்மானமேனம் குருபவனபுராதீசமேவாஸ்ரயாமா. மூன்றாவது ஸ்லோகம்.
സത്വം യത്തത്പരാഭ്യാമപരികലനതോ നിർമ്മലം തേന താവത് ഭൂതൈർഭൂതേന്ദ്രിയൈസ്തേ വപുരിതി ബഹുശഃ ശ്രൂയതേ വ്യാസവാക്യം തത്സ്വച്ഛത്വാദ്യതച്ഛാദിതപരസുഖജിദ്ഗർഭനിർഭാസരൂപം തസ്മിൻ ധന്യാരമന്ദേ ശ്രുതിമതിമധുരേ സുഗ്രഹേ വിഗ്രഹേ തേ. സത്വം യത് തത് പരാഭ്യാം അപരികലനതോ നിർമ്മലം തേന താവത് ഭൂതൈഃ ഭൂതേന്ദ്രിയൈഃ തേ വപുഃ ഇതി ബഹുശഃ ശ്രൂയതേ വ്യാസവാക്യം തത്സ്വച്ഛത്വാത് യത് അച്ഛാദിത പരസുഖചിദ്ഗർഭനിർഭാസരൂപം തസ്മിൻ ധന്യാഃ രമന്തെ ശ്രുതിമതിമധുരേ സുഗ്രഹേ വിഗ്രഹേ തേ. തത് പരാഭ്യാം അപരികലനതഃ மற்ற ஒன்றோடும் கூடிச்சேராமல் கலக்காமல் சத்துகுணத்தில் மட்டும் இருக்கின்றது. அதானது ரஜஸ் குணத்தோடும் தமஸ் குணத்தோடும் சம்பர்க்கமில்லாமல் சேராமல். நிர்மலம் எது சத்துவம் ശുദ്ധமான നിർമ്മലமான ഏതൊരു സത്വഗുണം ഇരിக்கிறதோ തേന താവത് ഭൂതൈഹി அதனால் உண்டான ഭൂതേന്ദ്രിയൈഹി ഭൂതങ്ങളെ കൊണ്ടും ഇന്ദ്രിയങ്ങളെ കൊണ്ടും അതാണത് പഞ്ചഭൂതങ്ങൾ ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள் மனது மற்றும் பிராணன் மூலமாக உண்டான தே வபுகு இதி உங்களுடைய அந்த உடம்பு அந்த சரீரம் வியாசவாக்கியம் பகுஷகா வியாச பகவானும் பலமுறை சொல்லியிருப்பதே ஸ்ரூயதே கேட்டிருக்கிறோம். தத் சச்சத்வாத் சொச்சமாயிருக்கிறது பூர்ணமாக இருக்கிறது நிர்மலமாக இருக்கிற எது எந்த உடல் அச்சாதித பரசுக சித்கர்ப்ப நிர்பாச ரூபம் அச்சாதித மறையே இல்லாமல் சிரேஷ்டமானதும் சுகமானதும் பிரகாசமானதும் கர்ப்பகிரகத்துக்குள்ளே விளங்குகிற அந்த ரூபத்திலே இருக்கின்ற பகவான். ஸ்ருதி மதி மதுரே சுக்ரஹே தஸ்மின் கேட்குறதுக்கும் ஸ்மரிக்கிறதுக்கும் ரசமாக மதுரமாக எளிதாக கிரகிக்க முடியறதுமான தே விக்கிரகே உங்களோட அந்த விக்கிரகத்திலே உங்கள் சைதன்யமான உடம்பிலே தன்யாக ரமந்தே அதிருஷ்டமடைந்த ஜனங்கள் தன்யமான ஜனங்கள் ரமிச்சு கொண்டிருக்கிறார் ஆனந்தமடையுகிறார். ரஜசும் தமசும் கலக்காமல் தூயமான சத்துவகுணத்தால் உருவான பஞ்சபூதங்கள் பஞ்சேந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள் மனம் பிராணன் முதலியவற்றால் உங்கள் விருப்பப்படி உங்கள் லீலாசரீரம் உருவானது என்று வியாசன் பகவான் பல இடங்களிலும் பல முறை சொல்லியிருக்கிறதை நாங்கள் கேட்டிருக்கிறோம். கண்ணாடி போல் தெளிவாக இருப்பதன் மூலம் அதோடு பிரதிபலிப்பது போல உள்ளிட்ட சிதானந்த സ്വരൂപമാകിന பிரம்மத்தோடு ചൈതന്യത്താൽ മറയേ இல்லாமல் தெளிவாக ஆனந்தமயமாகியும் அதானது மகிழ்ச்சியுடனும் சைதன்யமயமாகியும் ஆத்மீக ரீதியாகவும் உருவான உங்கள் സ്വരൂപത്തെ பார்க்கும் பொழுதும் பகவானை குறித்து நினைக்கும் பொழுதும் உன் கதையை கேட்கும் பொழுதும் தியானிக்கும் பொழுதும் தடையற்ற ஆனந்தத்தை தருகிறது. தியானம் செய்வதற்கு எளிதானது. நம்பிக்கையுடன் எளிமையான பாதையில் பக்தி மார்க்கத்தை செய்து அதிர்ஷ்டசாலிகள் மனதில்
பகவானை ரமித்து ஆனந்தத்தை அனுபவிக்கிறார்கள். सत्त्वं यत्तत्पराभ्यामपरिकलनतो निर्मलं तेन तावत् भूतैर्भूतेन्द्रियैस्ते वपुरिति बहुशः श्रूयते व्यासवाक्यम् तत्स्वच्छत्वाद्यदच्छादितपरसुखजित् गर्भनिर्भासरूपं तस्मिन् धन्यारमन्दे श्रुतिमतिमधुरे सुग्रहे विग्रहे ते. ശ്ലോകം 4. निष्कम्बे नित्यपूर्णे निरवधि परमानन्दपीयूषरूपे निर्लीनानेकमुक्तावलिसुभगतमे निर्मलब्रह्मसिन्धौ कल्लोलोल्लासतुल्यं खलु विमलतरं सत्त्वमाहुस्तदात्मा कस्मान्नो निष्कळस्त्वं सकल इति वचः त्वत्कलास्वेव भूमन्. നിഷ്കമ്പേ നിത്യപൂർണേ നിരവധി പരമാനന്ദ പീയൂഷരൂപേ നിർലീലാനേക മുക്താവലി സുഭഗതമേ നിർമ്മല ബ്രഹ്മസിന്ധൗ കല്ലോലുല്ലാസതുല്യം ഖലു വിമലതരം സത്വം ആഹു തഥാത്മാ കസ്മാത് നഹ നോ നിഷ്കളക ത്വം സകല ഇതി വചഃ ത്വത് കലാസു ഏവ ഭൂമൻ. நிஷ்கம்பே அனக்கமில்லாமலிருப்பதும், நித்தியபூர்ணே எப்போதும் நிறைந்திருக்கிறதும், அதானது பூர்ணமாயிருக்கிறதும், நிரவதி பரமானந்த பீயூஷரூபே அளவே இல்லாமல் அவசானமே இல்லாத பரமானந்த സ്വരൂപമാകി, അമൃതക്ക് തുല്യமான நித்யானந்தத்தின் സ്വരൂபமாகி. அமிர்து என்றால் மிருத்யுவே இல்லாத நிலைமை. மிருத்யு இல்லை என்றாலே நிரந்தரமான ஆனந்தம். அதுதான் மோட்சமடைந்த நிலை, நிரந்தரமான மோசனம். நிர்லீலாநேக முக்தாவலி சுபகதமே அநேகம் முக்தாவலிகள், அதானது முக்தியடைந்தவர்களின் கூட்டம் லயிச்சதினால் ரொம்பவும் சுபமாய் தீர்ந்த நிர்மல பிரம்ம சிந்தோ நிர்மலமான சுத்தமான சத்தியாத்மகமான பிரம்மமாகிற சமுத்திரத்திலே கல்லோலோல்லாச துல்லியம் அலைகளுக்கு துல்லியமானது. விமலதரம் சத்துவம் ரொம்பவும் சுத்தமான சத்துவகுணம் என்று ஆகுஹு கலு அறிவாளிகள் சொல்லறாங்களே. ததாத்மம் துவம் கஸ்மாத் நோ நிஷ்கலகா. தாதிருஷ சத்துவஸ்வரூபனான பகவான் எந்த காரணத்தினாலே நிஷ்கலனாகிறதில்லை? நிஷ்கலன்தான், களங்கம் இல்லாதவன்தான். பூமன் எல்லா இடங்களிலும் நிறைந்தவர். சகல இதி வஜகா துவத் கலாசு ஏவா. சகலன் என்று சொல்லி கலகளை விஷயமாக்கி கொண்டுள்ளதாகும். களங்கமே இல்லாத பகவானுக்கு களங்கம் இருக்கு என்று சொல்லுவது அம்சாவதாரத்துக்கு மட்டும்தான் அது பாதகமாகும். பரமானந்த அமிர்தமாயிருக்கின்ற സ്വരൂപத்தோடு கூடினது. எந்த மாதிரி സ്വരൂபம்? எல்லா இடத்திலேயும் நிறைந்திருக்கின்றது. ஒரு பாவ வித்தியாசமும் இல்லை, ஒரு அனக்கமும் இல்லை. நிஷ்கம்பே காலத்தினாலேயோ தேசத்தினாலேயோ உபாதியினாலேயோ பரிச்சேதிக்க முடியாததுமானது அந்த பிரம்மம். அதில் முக்தி கிடைத்த அநேகம் ஜீவாத்மாக்கள் லயிச்சிருக்கிறதுமான அந்த பிரம்மம் மாயையாலே பந்திக்கப்படாதே இருக்கிறது. ஆகையால் அதே சமுத்திரத்தை உபமிச்சிருக்கிறார்கள். சமுத்திரம் எப்படியானது? கம்பீரமாக இருக்கும். வெள்ளப்பொக்கத்திலேயோ அதானது மழையிலேயோ சமுத்திரம்
நிரம்பி வழியறதில்லை, அதிகமாகறதில்லை. வேനൽക്കാലத்தில், அதாவது சூடு காலத்தில் கம்மியாகவும் செய்யாதது போல் பரமசௌக்கியத்தை നൽകുகிற அமிர்துக்கு துல்லியமான உத்பவஸ்தானம்தான் பிரம்மம். உள்ளே அநேகதரம் முத்துக்களால் சுந்தரமானதும் அநேகம் முக்தியடைந்தவர்கள் அதில் சேர்ந்ததினால சாந்தமாகி அனக்கமில்லாതെ இருக்கின்ற சமுத்திரம் போல பிரம்மம் இருக்கும் என்று ஆச்சாரியர்கள் துலனம் செய்து சொல்லியிருக்கிறார்கள். சமுத்திரத்துக்கும் அதிலிருக்கின்ற அலைகளுக்கும் வித்தியாசமே இல்லாதது போல் சுத்த சத்துவத்திற்கும் நிஷ்கலம், அதானது நிர்மல பிரம்மத்திற்கும் வித்தியாசமே இல்லை என்ற அர்த்தம். சமுத்திரத்திலிருந்து அலைகள் உண்டாகுகிறது. அந்த அலையை போய் சமுத்திரம் என்று சொல்ல மாட்டோம், சமுத்திரத்தை போய் அலைகள் என்று சொல்ல மாட்டோம். ஆனால் ரெண்டிலேயும் இருக்கிற தண்ணியோடு குணம் ஒன்றுதான், சக்தியில்தான் வித்தியாசமாக இருக்கின்றது. அலைகள் சமுத்திரத்தை ஆசிரியிப்பது போல் பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் போல, பரமாத்மாவிலேருந்து வருகிற ஜீவாத்மாவுக்கு பரமாத்மாவை ஆசிரியத்து தான் இருக்க வேண்டும். பகவானுடைய மூர்த்தி சுத்த சத்துவமயமானது. அதனால் ஸ்ரீ குருவாயூரப்பனும் நிஷ்கள பிரம்மம்தான், வேறு விதமாக சொல்ல முடியாது. നിഷ്കമ്പേ നിത്യപൂർണേ നിരവധി പരമാനന്ദ പീയൂഷരൂപേ നിർലീനാനേക മുക്താവലി സുഭഗതമേ നിർമ്മല ബ്രഹ്മസിന്ധൗ കല്ലോലോല്ലാസതുല്യം ഖലു വിമലതരം സത്വമാഹുസ്തദാത്മാ കസ്മാന്നോ നിഷ്കളസ്ത്വം സകള ഇതി വചഃ ത്വത്കലാസ്വേവ ഭൂമൻ. ശ്ലോകം 5. നിർവ്യാപാരോപി നിഷ്കാരണമജ ഭജസേ യൽക്രിയാമീക്ഷണാഖ്യാം തേനൈവോദേതി ലീനാ പ്രകൃതിരസതി കൽപ്പാപി കൽപ്പാദികാലേ തസ്യാസം ശുദ്ധമംശം കമപി തമതിരോധായകം സത്വരൂപം സത്വം ധൃത്വാ ദധാസി സ്വമഹിമ വിഭവാഗുണ്ഠ വൈകുണ്ഠരൂപം. നിർവ്യാപാരഃ അഭി നിഷ്കാരണം ഭജസേ യത് ക്രിയാം ഈശണാഖ്യാം തേന ഏവ ഉദേതി ലീനാ പ്രകൃതിരസതി കൽപ്പാദി കൽപ്പാദികാലേ തസ്യാഹ സംശുദ്ധ അംശം കമപി തമഃ അതിരോധായകം സത്വരൂപം സഹ ത്വാം ധൃത്വാ ദധാസി സ്വമഹിമ വിഭവാകുണ്ഠ വൈകുണ്ഠ രൂപം. ഹേ അജ, இந்த ஸ்லோகத்தில் பட்டதிரி பகவானே அஜா, அதானது ஜன்மமே இல்லாதவர், நிரந்தரமானவர், சாஸ்வதமானவர் என்ற அர்த்தத்தில் அழைக்கிறார். துவாம் நிர்வியாபாரக அபி, பகவான் நிர்வியாபாரமாக இருப்பவர், அதானது ஒரு சேஷ்டையும் இல்லாமல் இருப்பவர், சொதவே ஒரு கர்மவும் செய்யாமலிருப்பவர் என்ற அர்த்தம். நிஷ்காரணம், വ്യക്തமான ஒரு காரணமும் இல்லாமல். ஈக்ஷணாக்கியாம் கிரியாம் பஜசே யத், ஈக்ஷணம் என்ற ஒரு சேஷ்டையே, ஒரு பிரவர்த்தியே கைகொள்ளறது என்றது ஏதோ கர்மம், அதாவது ஒரு பிரவர்த்தி என்ற ஒரு பாவத்தை கைக்கொண்டு தேன ஏவா, அதனால்தான் அசதி கல்பா அபி லீனா பிரகிருதிகி, இல்லை என்று தோன்றினாலும் உன் உள்ளே லயிச்சிருந்திருந்த பிரகிருதி, அதானது அந்த மாயை, கல்பாதிகாலே கல்பத்தோட ஆரம்பத்தில், உதேதி
உயர்ந்து எழுந்து வந்திருக்கிறது. சமஹிம விபாவகுண்டா, தன்னோடு நிறைந்த மகிமையினால் ஒன்றாலும் மறைக்கப்படாதவனாகி மூடப்படாதவனாகி தெளிவாக வைகுண்டா, வைகுண்டம் என்ற மகாவிஷ்ணு சக துவாம், அந்த நீங்கள் தஸ்யாக அதிரோதாயகம், அந்த மாயா பிரகிருதியினால் சம்சுத்தம் சத்வரூபம் கமபி, ஒட்டும் கலப்படமில்லாமல் மாயையினால் மறைக்கப்படாததுமான அம்சம் திருத்வா, சத்துவகுணம் என்ற ரூபத்திலுள்ளதான அம்சத்தை സ്വീകരിத்து ரூபம் ததாசி, ரூபம் கொள்கிறது. பகவானோட ஒரு பார்வையினாலே ஒரு பிரவர்த்தியினாலே மாயை அதானது பிரகிருதி உணர்ந்து பிரவர்த்திக்கிறது. அண்டத்துக்குள் மூடி மறைந்திருந்த மகாவிஷ்ணு எல்லா இடத்திலேயும் நிறைந்து அனைத்ததுமாகி தீர்ந்ததை குறித்து தான் இந்த ஸ்லோகத்தில் விவரிக்கிறார். மறைந்திருக்கிற சூரியன் வெளியில் வரும்பொழுது எல்லா இடத்திலேயும் பிரகாசம் நிறைந்திருக்கிறது போல் எல்லா ஜீவஜாலங்களும் உணர்ந்து வேலை செய்வது போல் அண்டத்தில் இருக்கின்ற பகவான் வெளியில் வந்து ஜகத்தை முழுவதும் அந்த சக்தியால் நிறைந்திருக்கிறார். நித்தியவும் சத்தியவுமாக இருக்கிற அந்த பகவானுக்கு ஜென்மமே இல்லை. அதனால அஜா என்று இங்கே பட்டதிரி அழைக்கிறார். ஜென்மமில்லாத பகவான் கர்மம் ஒன்றும் பண்ணக்கூடியவர் அல்ல. ஆனாலும் பகவானோடு திருஷ்டினாலே பார்க்கிறது என்ற கர்மத்தினாலேயே விவகாரங்கள் நடக்கின்றது. எக்ஸாம்பிள், சூரியனோட பார்வைப்பட்டதும் சூரியன் உதித்தவுடன் எல்லா ஜீவஜாலங்களும் அவரவர்களுடைய வேலையை தொடங்குகிறார்கள். சூரியன் ஒரு கர்மமும் பண்ணுவதில்லை. இதுபோல்தான் பகவானும் ஒரிடத்திலிருந்து கொண்டு எல்லா ஜீவங்களுக்கும் சக்தி கொடுத்து கொண்டிருக்கிறார். நிர்வியாபாரக அபி ஈக்ஷணாக்கியாம் கிரியாம் என்ற பிரவர்த்தியினாலேயே இருக்கா இல்லையா என்று சொல்ல முடியாமல் இருந்த நிலையிலிருந்து அதனால்தான் அண்டத்துக்குள் அடங்கியிருந்த பிரம்மத்தை பகலோடு ஆரம்பத்தில் வெளியிலே தெரியப்படுகிறது. அதான் அந்த அண்டத்துக்குள்ளே லயிச்சிருந்த அந்த பிரம்மத்தை கல்பம் ஆரம்பிக்கும் பொழுது உள்ளிலிருந்த பிரகிருதி வெளியாகிறது. ஒரு விதையில் இருக்கின்ற சக்தி தண்ணி படும்போது வெளியில் வந்து செடியாக வருவது போல். வைகுண்டா, வைகுண்டா என்றால் துக்கமில்லாதது, ஆனந்தகரமாயிருக்கின்றது என்ற அர்த்தம். இங்கே பட்டதிரி பகவானே சர்வ சக்தனாயிருக்கின்ற வைகுண்டா, பகவானோட யோக ஐஸ்வர்ய பலத்தால் நீங்கள் சுத்த சத்துவ ஸ்வரூபமாகி அதானது கலப்படமில்லாமலிருக்கிற சுத்தமானதும் மறைக்கப்படாததும் சத்துகுணம் நிறைந்ததுமான அந்த சக்தியோடு ஒரு அம்சத்தை ஒரு பாகத்தை ஸ்வீகாரியம் பண்ணிக்கொண்டு ரூபத்தை தரிக்கிறாய். அதனால் மகாவிஷ்ணு ரூபத்தில் எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கிற அந்த பரமாத்ம சக்தியாக விளங்குகிற அந்த பகவான் விக்கிரக ரூபத்தில் ഗുരുവായൂരിൽ ദർശനം നൽകുகிறார். നിർവ്യാപാരോപി നിഷ്കാരണമജ ഭജസേയൽ ക്രിയാമീക്ഷണാഖ്യാം തേനൈവോദേതി ലീനാ പ്രകൃതിരസതി കൽപ്പാപി കൽപ്പാദികാലേ തസ്യാസം ശുദ്ധമംശം കമപി തമതിരോധായകം സത്വരൂപം സത്വം ധൃത്വാ ദധാസി സ്വമഹിമ വിഭവാഗുണ്ഠ വൈകുണ്ഠരൂപം. ശ്ലോകം 6. തത്തേ പ്രത്യഗ്രധാരാധരലളിതകളായാവലീ കേളികാരം
ലാവണ്യസ്യൈകസാരം സുഹൃതിജനദൃശാം പൂർണ്ണപുണ്യാവതാരം ലക്ഷ്മീനിശങ്കലീലാനിലയനമമൃതസ്യന്തസന്തോഹമന്ദ സിഞ്ചത്സഞ്ചിന്തകാനാം വപുരനുകലയേ മാരുതാകാരനാഥ. തത് തേ പ്രത്യഘ്രധാരാധരലളിതകലായാവലി കേളികാരം ലാവണ്യസ്യ ഏകസാരം സുഹൃതിജനദൃശാം പൂർണ്ണപുണ്യാവതാരം ലക്ഷ്മീ നിശങ്കലീലാനിലയനം അമൃത സ്യന്ത സന്തോഹം അന്ത സിഞ്ചത് സഞ്ചിന്തകാനാം വപുഃ അനുകലയെ മാരുതാകാരനാഥ. பிரத்யக்ரதாராலலிதகலாயாவலி கேளிகாரம். புதிச்சாக வந்த மேகங்களுடைய அழகும் புதிச்சாக விடர்ந்த காயாம்பூ போல நீல நிறம் நிறைந்ததுமான அந்த அழகும் ലാവണ്യസ്യ ഏകസാരം എല്ലാ അഴകോടും സത്ത് ചേർന്ന് ഒന്നായി ഇരിക്കുന്നതും പളപളപ്പാക കാണുவது പോൽ സുഹൃതി ജനദൃശാം സുഹൃതം ചെയ്തവങ്ങളോട് കൺகளுக்கு പൂർണ്ണ പുണ്യാവതാരം நிறைந்த പുണ്യത്തിനാൽ അവതരിത്ത ലക്ഷ്മി നിശങ്ക ലീലാനിലയം മഹാലക്ഷ്മിക്ക് നിശങ്കമാകി അതായത് ഒരു കൂസലുമില്ലാமல் മടിയില്ലാமல் വിളയാടുறதுக்குള്ള സ്ഥാനമാകിയും സഞ്ചിന്തകാനാം അന്തഃ അമൃത സ്യന്ത സന്തോഷം സിഞ്ചത് சச்சிந்த பண்ணி தியானத்தில் இருக்கிறவங்களோட மனசுக்குள்ளில் அமிர்ததாரையை பொழிக்கின்றதுமான வர்ஷிக்கின்றதுமான தத் தே வபுஹு உங்களோட அந்த உடம்பே மாருதாகாரநாதா அல்லையோ குருவாயூரப்ப அனுகலையே நான் நிரந்தரமாக தியானித்து கொள்கிறேன். புதிய கார்மேகம் போலேயும் ரொம்ப வெளுப்பாகவும் இருக்காது ரொம்ப கருப்பாகவும் இருக்காது நீலம் கலர்ந்த அந்த மேகம் போல அழகும் புதியதாக விடர்ந்த நீல நிறத்தில் இருக்கிற காயாம்பூ போലെയും அழகோடு சத்து முழுவதும் அடங்கியிருக்கிற அதானது எல்லா அழகும் ஐஸ்வர்யവും சேர்ந்தால் எப்படி இருக்கும் அந்த சத்தோடு கூடி சேர்ந்து பளபளப்பாக இருக்கும். സുഹൃതം ചെയ്തവങ്ങളോട് കൺகளுக்கு പുണ്യം പണ്ണിനവങ്ങളോട് കൺகளுக்கு പരിപൂർണ പുണ്യഫലത്തെ കൊടുത്തും ലക്ഷ്മി ദേവിക്ക് നിശ്ചങ്കமாக സന്ദേഹമേ ഇല്ലാமல் ഒട്ടും കൂസലില്ലാமல் മടിയില്ലാமல் വിളയാടുകിற ഇടം അത് ഭഗവാനോട് മാറിടത്തിൽ எப்போதும் மகாலட்சுமி குடியிருக்கிறாள். லக்ஷ்மியோடு பவனந்தான் அது. தியானம் பண்ணுகிறவங்களோட ஹிருதயத்தில் பிரம்மானந்தம் அமிர்ததாரியாகி വർഷിக்கிறதுமான பகவானோடு அந்த வபுசே அந்த உடம்பை நான் தியானிக்கிறேன். தியானிக்கும் பொழுது ஹிருதயத்தில் இருக்கிற பகவத் ஸ்வரூபம் நெத்தியிலே பிரத்யட்சமாக ரூபதர்சனம் கிடைக்கும்படி ஆகிறது. அதை விஷுவலைஸ் അതായത് സങ്കല്പത്തിനാൽ ദർശിക്കലാം സേവിക്കലാം. തത്തേ പ്രത്യഗ്രധാരാധരലളിതകളായാവലി കേളികാരം ലാവണ്യസ്യൈകസാരം സുഹൃതിജനദൃശാം പൂർണ്ണപുണ്യാവതാരം ലക്ഷ്മീനിശങ്കലീലാനിലയനമമൃതസ്യന്തസന്തോഹമന്ദ സിഞ്ചത്സഞ്ചിന്തകാനാം വപുരനുകലയേ മാരുതാകാരനാഥ. ശ്ലോകം 7. കഷ്ടാതേ സൃഷ്ടിചേഷ്ടാ
बहुतरभवखेदावहा जीवभाजाम् इत्येवं पूर्वमालोचितमचितमया नैव मत्याभिजाने नो चेज्जीवा कथं वा मधुरतरमिदं त्वद्वपुश्चिद्रसार्द्रं नेत्रैः श्रोत्रैश्च पीत्वा परमरससुधाम्भोधिपूरे रमेरन्। कष्टाः ते सृष्टिचेष्टा बहुतरभवखेदावहा जीवभाजा इति एवं पूर्वम् आलोचितम् अचित मया न एवम् अद्य अभिजाने नो चेत् जीवाः कथं वा मधुरतरम् इदं त्वत् वपुः चित् रसार्द्रं नेत्रैः श्रोत्रैः च पीत्वा പരമരസസുധാംഭോധിപൂരേ രമേരൻ. ഹേ അജിത, അല്ലയോ ഭഗവാനെ, യാരാലെയും യാതൊരു വസ്തുവിനാലെയും കീഴടക്കപ്പെടാത്തത്. തേ സൃഷ്ടിചേഷ്ടാ കഷ്ടം ഉങ്കൾ സൃഷ്ടിവ്യാപാരം ദുസ്സഹംതാൻ ഏനെன்றால் ജീവഭാജാം അത് ജീവികൾക്ക് ബഹുതരഭവഖേദാവഹ അനേകമനേകം സംസാര ദുഃഖങ്ങളെ ഉണ്ടാക്കുകയത്. ഇതി ഏവം அப்படிதான் மயா பூர்வம் ஆலோசிதம் நான் முன்னாடி நினைத்திருந்தேன், சிந்தித்திருந்தேன். அத்ய ந ஏவம் அபிஜானே இப்போ அப்படி நான் சிந்திப்பதில்லை, அந்த விதம் കരുതുവതില്ലേ. നോ ചേത് ഇതുപോൽ സൃഷ്ടി ചെയ്യാമലിരുന്നിരുന്നാൽ ജീവാഹ കഥം വാ ജീവികൾ എപ്പിടിതാൻ ചിദ്രസാർദ്രം മധുരതരം ചിത്തവും രസവും അതാനന്ദ ആനന്ദവും ജ്ഞാനവും കിടയിപ്പതിനാലെ ഇതം ത്വം വപുകു അത്യന്തം കൗതുകപ്രദവുமான സന്തോഷത്തെ കൊടുക്കുമ്പടിയാണ് ഉന്നോട് ഉടമ്പേ. നേത്രൈഹി ശ്രോത്രൈഹി പീത്വാ നേത്ര ഇന്ദ്രിയത്തിനാലെയും ശ്രോത്ര ഇന്ദ്രിയത്തിനാലെയും പാനം ചെയ്തിട്ട് സേവിച്ചിട്ട് അതാണത് ഭഗവാനോട് കഥകളെ കേട്ട് പരമരസസുധാംബോധാധിപുരേ രമേരൻ പരമാനന്ദം கிடைத்து கொண்டிருக்கிற அமிர்த சமுத்திரத்திலே திரைகளில் படுத்து கொண்டிருக்கிற ഒരു ആനന്ദത്തെ അനുഭവിക്ക മുടിയുമാ. യാരാലെയും കീഴടക്കപ്പെടാത്തവനാണ് ശ്രീകൃഷ്ണ ഭഗവാനെ ഞാൻ മുന്നാടി നിனைத்து കൊണ്ടിരുந்தேன். ஏனென்றால் ജീവാത്മാക്കൾക്ക് പലവിധത്തിലുള്ള സംസാര ദുഃഖத்துக்கு കാരണமான உங்கள் சிருஷ்டி பிரவர்த்திகள் சிருஷ்டி வியாபாரம் ரொம்பவும் கஷ்டமாகத்தான் தோன்றிக்கொண்டிருந்தது. ஆனால் நான் இப்போ அதுபோல நினைப்பதில்லை. ஏனென்றால் இதுபோல சிருஷ்டி பண்ணாமலிருந்தால் துக்கம் கொடுக்காமலிருந்தால் மனிதர்கள் பகவானை எப்படி ஆஸ்வதிக்க முடியும்? ചിദാനന്ദാമൃതമായും ജ്ഞാനത്തെയും ആനന്ദത്തെയും കൊടുக்கின்ற ரொம்பவும் മനോഹരവുமான ഉന്നുടമ്പേ കണ്ണാലെയും കാതാലെയും அந்த ரூபத்தை ரசித்து പരമാനന്ദ അമൃത സമുദ്രത്തിലെ എപ്പടി ആനന്ദിച്ച് ക്രീഡിക്ക മുടിയും? കഷ്ടാതേ സൃഷ്ടിചേഷ്ടാ ബഹുതരഭവഖേദാവഹാ ജീവഭാജാം ഇത്യേവം പൂർവമാലോചിതമചിതമയാ നൈവ മത്യാഭിജാനേ नो चेज्जीवा कथं वा मधुरतरमिदं त्वद्वपुश्चिद्रसार्द्रं नेत्रैः श्रोत्रैश्च पीत्वा परमरससुधाम्भोधिपूरे रमेरन्.
ശ്ലോകം 8 ഭഗവത് ഭജനത്തിനാൽ കിടക്കിற പ്രയോജനം. നമ്രാണാം സന്നിധത്തെ സതതമപി പുരസ്തൈരനഭ്യർത്ഥിതാനപി അർത്ഥാൻ കാമാനജസ്രം വിതരസി പരമാനന്ദസാന്ദ്രാം ഗതിം ച ഇത്തം നിശേഷലഭ്യോ നിരവധികഫലപാരിജാതോ ഹരേ ത്വം ക്ഷുദ്രം തം ശക്രവാടി ദ്രുമമഭിലഷതി വ്യർത്ഥമർത്ഥിവ്രജോയം. നമ്രാണാം സന്നിധത്സേ സതതം അഭിപുരഃ തൈഹി അനഭ്യർത്ഥിതാനപി അർത്ഥാൻ കാമാൻ അജസ്രം വിധരസി പരമാനന്ദസാന്ദ്രാം ഗതിം ച ഇത്തം നിശേഷലഭ്യ നിരവധികഫലഃ പാരിജാതോ ഹരേ ത്വം ക്ഷുദ്രം തം ചക്രവാടീം ധ്രുമ അഭിലഷതി വ്യർത്ഥം അർത്ഥിവ്രജോയം. നമ്രാണാം പുരഃ സതതം അഭി സന്നിധത്സേ. ഉന്നെ நமஸ்காரம் செய்யும்பொழுது அவர்கள் முன்னாடி பகவான் எப்போதும் சந்நிதானம் செய்கிறாய், அதானது பிரத்யக்ஷமாகிறாய். தைஹி அனഭ്യർത്ഥിതാൻ அபி அர்த்தான் காமான். இந்த நமஸ்காரம் பண்ணுறவாள் ஆവശ്യപ്പെടാமலேயே கேட்காமலேயே அவங்களோட കാര്യങ്ങളും அபிஷ்டங்களும் பரமானந்த சாந்திராம் கதிம் ச மற்றும் பரமானந்தம் அடைகிற மார்க்கத்தையும் கதியையும் அதானது மோட்சத்தையும் അജസ്രം വിധരസി എപ്പോതും എല്ലാ കാലത്തിലും എല്ലാ ദേശത്തിലും എന്ത അവസ്ഥയിലും വിധരസി കൊടുക്കിറായ്. ഇത്തം இந்த மாதிரி பண்ணறதுனால ஹரே துவம் ஸ்ரீ மகாவிஷ்ணு நீங்கள் நிശേഷലഭ്യാം നിരവധിക ഫലം പാരിജാതാഹ എല്ലോരുക്കും ലഭ്യവും கிடைப்பதுபோல் அனவதி பலங்களை கொடுக்கின்றதான சாட்சாத் கல்பருஷம்தான். அயம் அர்த்திவ்ரஜகா. അപ്പോൾ இந்த தேவையானவர்கள் ക്ഷുദ്രം തം ചക്രവാടീധ്രുമം അഭിലഷതി വ്യർത്ഥം. ഇന്ദ്രനോട് തോട്ടത്തിലിരിக்கின்ற ക്ഷുദ്രமான நிஸ்ஸாரமான மரத்தை ஆசைப்படுறது வியர்த்தந்தான். பகவானே என்று அழைத்து உன்னை நமஸ்கரிக்கின்றவாளோடு முன்னாடி எப்போதும் பிரத்யக்ஷமாயிருக்கிறாய். அவர்கள் வேண்டிக்கொள்ளாமலேயே அதானது அவர் ஆവശ്യപ്പെടാமலேயே கேட்காமலேயே அவங்களோட இஷ்டங்கள் மட்டுமில்லாமல் பரமானந்த ரூபமான மோட்சத்தையும் யதாவதி தானம் செய்கிறாய், சாதிப்பிச்சு கொடுக்கிறாய். இந்த மாதிரி எல்லோருக்கும் கிடைக்க സാധ്യമാകിற അനവധി ഫലങ്ങളോടു കൂടി ചേർന്ന ഒരു വിശേഷமான പാരിജാതം താൻ അതാണത് കൽപ്പവൃക്ഷം താൻ നിങ്ങൾ. ഭഗവാൻ പാരിജാത വൃക്ഷം കൽപ്പവൃക്ഷം പോൽ தேவையானதையெல்லாம் നൽകുമ്പോഴത് ജനങ്ങൾ തങ്ങളോട് ആശை அதிகமானதினால் ഇന്ദ്രനോട് തോട്ടത്തിൽ ഇരിக்கின்ற നിസ്സാരமான പാരിജാത വൃക്ഷത്തെ ആശയപ്പെടുகிறாർ. ഭഗവാൻ മഹാവിഷ്ണു രൂപത്തിൽ ഗുരുവായൂരിലിരിക്കുമ്പോഴത് அதை பார்த்து நமஸ்காரம் பண்ணின உடன் தேவைப்பட்டதெல்லாம் നൽകുறதுனால வேறு எதற்காக மற்றதையெல்லாம் தேடி போக வேண்டும், எல்லாம் വ്യർത്ഥംதான். നമ്രാണാം സന്നിധത്തെ സതതമപി പുരസ്തൈരനഭ്യർത്ഥിതാനപി അർത്ഥാൻ കാമാനജസ്രം
വിതരസി പരമാനന്ദസാന്ദ്രാം ഗതിം ച ഇത്തം നിശേഷലഭ്യോ നിരവധികഫലപാരിജാതോ ഹരേ ത്വം ക്ഷുദ്രം തം ശക്രവാടി ദ്രുമമഭിലഷതി വ്യർത്ഥമർത്ഥിവ്രജോയം. ശ്ലോകം 9. മഹാവിഷ്ണുവോട് വിശേഷങ്ങൾ. കാരുണ്യാത് കാമമന്യം ദദതി ഖലു പരേ സ്വാത്മതസ്ത്വം വിശേഷാത് ഐശ്വര്യാദീശദേന്യേ ജഗതി പരജനേ സ്വാത്മനോപീശ്വരസ്ത്വം ത്വയ്യുച്ചൈരാരമന്തി പ്രതിപദമധുരേ ചേതനാസ്ഫീതഭാഗ്യാ ത്വം ചാത്മാ രാമ ഏവേത്യതുലഗുണഗണാധാര ശൗരേ നമസ്തേ. കാരുണ്യാത് കാമം അന്യം ദദതി ഖലു പരേ സ്വാത്മതഃ ത്വം വിശേഷാത് ഐശ്വര്യാത് ഈശതേ അന്യേ ജഗതി പരജനേ സ്വാത്മനഃ അഭി ഈശ്വരഃ ത്വം ത്വയി ഉച്ചൈഃ ആരമന്തി പ്രതിപഥമധുരേ ചേതനാ സ്ഫീതഭാഗ്യം ത്വം ച ആത്മരാമ ഏവ ഇതി അതുലഗുണഗണാധാര ശൗരേ നമസ്തേ. പരേ അന്യർകൾ, അന്യ ദേവന്മാർകൾ. കാരുണ്യാത് കാരുണ്യം കാരണമാകി വാത്സല്യത്തിനാൽ അന്യം കാമം ദദതി ഖലു ത്വാം വിശേഷാത് സ്വാത്മതഃ மற்றவங்க அபிஷ்டங்களை கொடுப்பார்கள். ஆனால் நீங்கள் விசேஷித்து அசாதாரண காருண்யத்தினால் ஆத்மாவே தான் தானம் செய்வீர்கள். சாயுஜ்யம் கொடுப்பவராகும். மற்ற தேவர்கள் மோட்சத்தை தவிர எல்லா அபிஷ்டங்களையும் கொடுப்பார்கள். ஆனால் அசாதாரண காருண்யத்தினால் நீங்கள் உங்களையே தானம் செய்வீர்கள். അന്വൈ ഐശ്വര്യാത് മറ്റ് ദേവർകളോട് ഈശ്വരത്വം, അതായത് ഈശ്വരഭാവം കാരണமாக ജഗതി പരജനേ ഈശതേ ഉലകത്തിൽ மற்றவங்களோட விஷயத்தில் மாத்திரம் ஈஸ்வரத்துவமாக இருக்கிறார்கள். சாதாரண மக்களுக்கு தேவர்கள் ஈஸ்வரன்மார்கள் தான். ஆனால் துவம் ஸ்வ ஆத்மனக அபி தனக்கு தானே ஈஸ்வரன். நீங்கள் സ്വന്തം ആത്മാവിற்கும் കൂടി ஈஸ்வரனாயிருக்கிறீர்கள். சர்வேஸ்வரனாகியும் இருக்கிறீர்கள். இந்த பிரபஞ்சம் முழுவன் நிறைந்து நிற்கின்ற மகாவிஷ்ணுவாக இருந்து கொண்டு மற்ற தேவர்களின் உள்ளே இருக்கிற சக்தியும் அந்த ஈஸ்வரத்துவம் நீங்கள் தான். எல்லோருடையும் உடம்பில் இருந்து கொண்டு சர்வாத்மாவாக சர்வருக்கும் ஈஸ்வரனாகியிருக்கிற சர்வேஸ்வரன் தான் குருவாயூரில் வசிக்கிற மகாவிஷ்ணு. ஸ்பீதபாக்யாக சேதனாக உங்களே நன்னா புரிந்து கொண்டிருக்கின்ற பாக்கியமுள்ள ஜீவிகள், பாக்கியமுள்ளவர். பிரதிபத மதுரே தொயி அடிக்கடி மதுரமாயிருக்கின்ற உன்னையே விஷயமாக்கிக் கொண்டு, அதானது உன் கதைகளை கேட்டுக்கொண்டு உன் லீலகளை ரசித்து கொண்டு உச்சைகி ஆரமந்தி ரொம்பவும் ஆஹ்லாதித்து ஆஸ்வதிக்கிறார்கள். துவாம் ச ஆத்மராமாக ஏவா நீங்கள் ஆத்மராமன்தான். அதானது தனக்குள்ளேயே சந்தோஷித்து ரசிப்பவர். இதி அதுல குணகணாதாரா இதுபோல் உபமிக்க முடியாத அநேக குணங்களை சம்பந்தப்பட்டிருக்கின்ற கௌரே பகவானே உங்களுக்கு
நமஸ்காரங்கள். பக்தன்மார்கிட்ட காருண்யத்தால் வாத்சல்யத்தால் அந்நிய தேவதைகள் அவர்களுக்கு மற்ற அபிஷ்டங்களையெல்லாம் கொடுக்கிறார். ஆனால் நீங்கள் அதற்கு மேலே தன்னோட സ്വരൂപமான മോക്ഷത്തെയും ആത്മശക്തിയെയും കൊടുത്ത് അനുഗ്രഹം பண்ணிக்கொண்டிருக்கிறாள். மற்ற அந்நிய தேவதைகள் மற்றவர்களுக்கு மட்டும் ஈஸ்வரர்கள், நீங்கள் உங்களுக்கும் ஈஸ்வரன்தான். അതാണത് നിങ്ങളെ ജീവാത്മാ സ്വരൂപത്തിൽ സംസാരത്തിൽ പ്രവേശിച്ച് ആത്മാനന്ദത്തെ അനുഭവിക്കുകയും செய்வீர்கள். அதற்கு நீங்கள் சக்தன்தான். அதிர்ஷ்டசாலிகளான, அதானது பாக்கியம் புண்ணியம் செய்த ஜீவாத்மாக்கள் ரொம்பவும் மனோகரமான உங்களின் சக்தியினால் ரொம்பவும் ஆனந்தம் அனுபவிக்கிறார்கள். ஆனால் நீங்களோ உங்களுக்குள் ஆனந்தம் அனுபவிக்கிறாள். இதுபோல் വേറെ ഒരുവരുക്കുമില്ലാത്ത അനേക ഗുണങ്ങളുടൻ നിറൈந்த ആശ്രയഭൂതനാന ഭഗവാനെ ഉനക്ക് നമസ്കാരം. കാരുണ്യാത് കാമമന്യം ദദതി ഖലു പരേ സ്വാത്മതസ്ത്വം വിശേഷാത് ഐശ്വര്യാദീശദേന്യേ ജഗതി പരജനേ സ്വാത്മനോപീശ്വരസ്ത്വം ത്വയ്യുച്ചൈരാരമന്തി പ്രതിപദമധുരേ ചേതനാസ്ഫീതഭാഗ്യാ ത്വം ചാത്മാ രാമ ഏവേത്യതുലഗുണഗണാധാര ശൗരേ നമസ്തേ. ஸ்லோகம் 10. பகவான் என்ற நாமத்துக்கு ஸ்ரீ மகாவிஷ்ணுதான் அர்ஹதப்பட்டவர் என்று அடுத்த ஸ்லோகத்தில் வருகிறது. ഐശ്വര്യം ശങ്കരാദീശ്വര വിനിയമനം വിശ്വതേജോഹരാണാം തേജഃ സംഹാരി വീര്യം വിമലമഭിയശോ നിസ്പൃഹൈശ്ചോപഗീതം അംഗാസംഗാ സദാ ശ്രീരഖില വിദസിന ക്വാപി തേ സംഗവാർത്താ തദ്വാദാകാരവാസിൻ മുരഹര ഭഗവത് ശബ്ദമുഖ്യാശ്രയോസി. ഐശ്വര്യം ശങ്കരാദീശ്വര വിനിയമനം വിശ്വതേജോഹരാണാം തേജഃ സംഹാരി വീര്യം വിമലം അഭി യശോ നിഷ്പൃഹൈഃ ച ഉപഗീതം അംഗാസംഗാ സദാ ശ്രീ അഖില വിദ് അസി ന ക്വാപി തേ സംഘവാർത്താ തദ് വാദാകാരവാസിൻ മുരഹര ഭഗവത് ശബ്ദമുഖ്യ ആശ്രയഃ അസി. ഐശ്വര്യം ഈശ്വരത്വം, ഈശ്വരഭാവം. ശങ്കരാദീശ്വര വിനയമനം, ശ്രീ പരമേശ്വരൻ മുതലാന ദേവതകളെ വിശേഷിച്ചും നിയമിக்கிறதுக்குള്ള അധികാരം. വീര്യം വിശ്വതേജോഹരാണാം തേജ സംഹാരി, ഉലകം മുഴുവതും പിടിത്തടക്കിയവர்களுடைய തേജസ്സെയും ഉങ്കൾ തേജസ് കീഴ്പ്പെടുത്തും. സൂര്യൻ, അഗ്നി, പ്രകൃതി ഇവകളെല്ലാം அந்த தேஜஸை பிடிச்சடக்கி வச்சிருக்கிறார்கள். பகவானுடைய தேஜஸினால் அவையெல்லாம் பிடிச்சடக்கி ஹனிக்க முடியும். விமலம் யசக அபி, സംശുദ്ധமான യശസ്സും പരിശുദ്ധமான ഐശ്വര്യവും. നിസ്പൃഹൈഃ ച ഉപഗീതം, നിസ്പൃഹന്മാരാൽ, അതാണത് ഒന്നിലേയും കാംക്ഷയില്ലാത്ത സിദ്ധന്മാர்களால், സംഘമില്ലാമലിരിக்கிற മുനിമാരാൽ പോലും പാടി പുകഴ്ത്തപ്പെടുകിற സദാ അംഗാ സംഘാ, സാക്ഷാൽ മഹാലക്ഷ്മി எந்த காலத்திலும் பகவானோட திரு உடம்போடு சேர்ந்து ரொம்பவும் தாத்பரியவும்
ஆசையாகவும் வர்த்திக்கிறாள், ஸ்திதி செய்யுகிறாள். அகிலவித் அசி, நீங்கள் சர்வஜனாக இருக்கிறீர்கள். அங்கவர்த்தா தே ந குவாபி, ஆசக்தியோட ஒரு கதை போலும் உங்களுக்கு ஒன்னிலும் இல்லை. தது வாதாகாரவாசின் முரஹர பகவத் சப்த முக்கியாசிரய அசி. அல்லையோ குருவாயூரப்பா முராந்தகா, நீங்கள் பகவான் என்ற பேருக்கு முக்கிய ஆசிரயம்தான். பகவானே, உங்களுக்கு சிவன் போன்ற தேவதைகளை நியமம் பண்ணுகிற அதிகாரம் உண்டு. உலகம் முழுவதும் கீழ்ப்படுத்தியவர்களோட தேஜஸை, அதானது வீரத்தை சம்ஹரிக்கத்தக்க சக்தியார்ந்த தேஜஸ் வீரியம் உங்கள் பக்கம் இருக்கிறது. உங்களே நிசங்கன்மாரான முனிமார்கள் சித்தன்மார்கள் பாடுகின்ற கீதம் பரிசுத்தியை உண்டு பண்ணுகிறது. உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஒரு விஷயத்திலும் உங்களுக்கு ஆசக்தி இருக்கிறது போல் ஒரு வாட்டியும் கேள்விப்பட்டதில்லை. மகாலட்சுமி எப்போதும் உங்கள் வக்ஷஸ்தலத்தில் ரொம்ப அன்பாக உங்களையே ஆசிரியம் செய்து கொண்டிருக்கிறாள். ஆனால் பகவானுக்கு எதிலேயுமே ஒட்டுதல் இல்லை. இந்த மாதிரி ஐஸ்வர்யம், வீரியம், யசஸ், ஸ்ரீ, ஞானம், வைராகியம் என்ற 6 லட்சணங்களுடன் நிறைந்திருக்கின்ற அல்லையோ குருவாயூரப்பா, உங்களே தான் பகவான் என்று சொல்லப்பட வேண்டும். இந்த 6 லட்சணங்களோட கூட்டத்தை பகம் என்று சொல்லுவார்கள். பகம் இருக்கிற இடம் பகவான். பகவான் என்ற சப்தத்திற்கு முக்கியமானது, யோக்கியமானது நீங்கள் மட்டும்தான். ஐஸ்வர்யம் சங்கராதீஸ்வர விநியமனம் விஸ்வதேஜோஹராணாம் தேஜஸ் சம்ஹாரி வீரியம் விமலமபியசோ நிஸ்பிருஹைச்சோபகீதம் அங்காசங்கா சதா ஸ்ரீரகிலவிதசின क्वापि ते सङ्गवार्ता तद्वादागारवासिन् मुरहर भगवत्शब्दमुख्याश्रयोऽसि. ശ്രീനാരായണ ഭട്ടതിരി 1-ാം ദശകത്തിൽ ഭഗവാനോട് പരിശുദ്ധமான സ്വരൂപത്തെയും മാഹാത്മ്യത്തെയും വർണ്ണിത്താർ. 2-ാം ദശകത്തിലെ ഭഗവത് സ്വരൂപ മാധുര്യവും ഭക്തി മഹത്വത്തെയും വർണ്ണിக்கிறார். பக்தர்கள் தியான பயிற்சி செய்யும் பொழுது பகவானை வர்ணித்திருக்கிற விதத்தில் அந்த ஸ்வரூபத்தில் தியானம் பண்ணும்போது பக்தியை வளர செய்வதற்கு ரொம்பவும் உதவியாய் இருக்கிறது. 1-ാം ദശകം മുഴുവനും പാരായണം. ഭഗവാനോട് സ്വരൂപവും മാഹാത്മ്യവും. സാന്ദ്രാനന്ദാവബോധാത്മകമനുപമിദം കാലദേശാവധിഭ്യാം നിർമുക്തം നിത്യമുക്തം നിഗമശതസഹസ്രേണ നിർഭാസ്യമാനം അസ്പഷ്ടം ദൃഷ്ടമാത്രേ പുനരുരുപുരുഷാർത്ഥാത്മകം ബ്രഹ്മതത്വം തത്താവദ്ഭാതി സാക്ഷാത് ഗുരുപവനപുരേ ഹന്തഭാഗ്യം ജനാനാം. ഏവം ദുർലഭ്യവസ്തുന്യപി സുലഭതയാ ഹസ്തലബ്ധേയതന്യത് തന്വാ വാചാ വാ ഭജതി ബദജനഃ ക്ഷുദ്രതൈവ സ്ഫുടേയം. ഏതേതാവദ്വയം തു സ്ഥിരതരമനസാ വിശ്വപീഡാപഹത്यै നിശ്ശേഷാത്മാനമേനം
ഗുരുപവനപുരാധീശമേവാശ്രയാമ. സത്വം യത്തത്പരാഭ്യാമപരികലനതോ നിർമ്മലം തേന താവത് ഭൂതൈർഭൂതേന്ദ്രിയൈസ്തേ വപുരിതി ബഹുശഃ ശ്രൂയത്തെ വ്യാസവാക്യം. തത്സ്വച്ഛത്വാദ്യദച്ഛാദിതപരസുഖജിത് ഗർഭനിർഭാസരൂപം തസ്മിൻ ധന്യാരമന്ദേ ശ്രുതിമതിമധുരേ സുഗ്രഹേ വിഗ്രഹേ തേ. നിഷ്കമ്പേ നിത്യപൂർണേ നിരവധി പരമാനന്ദപീയൂഷരൂപേ നിർലീനാനേകമുക്താവലി സുഭഗതമേ നിർമ്മലബ്രഹ്മസിന്ധൗ. കല്ലോലോല്ലാസതുല്യം ഖലു വിമലതരം സത്വമാഹുസ്തദാത്മാ. കസ്മാന്നോ നിഷ്കളസ്ത്വം സകള ഇതി വചഃ ത്വത്കലാസ്വേവ ഭൂമൻ. നിർവ്യാപാരോപി നിഷ്കാരണമജ ഭജസേ യൽക്രിയാമീക്ഷണാഖ്യാം. തേനൈവോദേതി ലീനാ പ്രകൃതിരസതി കൽപ്പാഭികൽപ്പാദികാലേ. തസ്യാസം ശുദ്ധമംശം കമപി തമതിരോധായകം സത്വരൂപം സത്വം ധൃത്വാ ദധാസി സ്വമഹിമ വിഭവാഗുണ്ഠവൈകുണ്ഠരൂപം. തത്തേ പ്രത്യഗ്രധാരാധരലളിതകളായാവലീകേളികാരം ലാവണ്യസ്യൈകസാരം സുഹൃദിജനദൃശാം പൂർണ്ണപുണ്യാവതാരം. ലക്ഷ്മീനിശങ്കലീലാനിലയനമമൃതസ്യന്തസന്തോഹമന്ദ സിഞ്ചത്സഞ്ചിന്തകാനാം വപുരനുകലയേ മാരുതാകാരനാഥ. കഷ്ടാതേ സൃഷ്ടിചേഷ്ടാ ബഹുതരഭവഖേദാവഹാ ജീവഭാജാം. ഇത്യേവം പൂർവമാലോചിതമജിതമയാ നൈവമദ്യാഭിജാനേ. നോചേജ്ജീവാ കഥം വാ മധുരതരമിദം ത്വദ്വപുശ്ചിദ്രസാർദ്രം. നേത്രൈः ശ്രോത്രൈശ്ച പീത്വാ പരമരസസുധാംഭോധിപൂരേരമേരൻ. നമ്രാണാം സന്നിധത്തെ സതതമഭി പുരസ്തൈരനഭ്യർത്ഥിതാനഭി. അർത്ഥാൻ കാമാനജസ്രം വിതരസി പരമാനന്ദസാന്ദ്രാം ഗതിം ച. ഇത്തം നിശ്ശേഷലഭ്യോ നിരവധികഫലപാരിജാതോ ഹരേ ത്വം. ക്ഷുദ്രം തം ശക്രവാടീ ദ്രുമമഭിലഷതി വ്യർത്ഥമർത്ഥിവ്രജോയം. കാരുണ്യാത് കാമമന്യം ദദതി ഖലു പരേ സ്വാത്മതസ്ത്വം വിശേഷാത്. ഐശ്വര്യാദീശദേന്യേ ജഗതി പരജനേ സ്വാത്മനോപീശ്വരസ്ത്വം. ത്വയ്യുച്ഛൈരാരമന്തി പ്രതിപദമധുരേ ചേതനാസ്ഫീതഭാഗ്യാ. ത്വം ചാത്മാ രാമ ഏവേത്യതുലഗുണഗണാധാര ശൗരേ നമസ്തേ. ഐശ്വര്യം ശങ്കരാദീശ്വരവിനിയമനം വിശ്വതേജോഹരാണാം. തേജഃ സംഹാരി വീര്യം വിമലമഭിയശോ നിസ്പൃഹൈശ്ചോപഗീതം. അംഗാസംഗാ സദാ ശ്രീരഖിലവിദസിന ക്വാപി തേ സംഗവാർത്താ. തദ്വാദാകാരവാസിൻ മുരഹര ഭഗവത് ശബ്ദമുഖ്യാശ്രയോസി. സർവം ശ്രീകൃഷ്ണാർപ്പണമസ്തു.